டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் 18 முற்பகல் 10 மணி நிலவரப்படி தற்போதைய வானிலை நிலவரம் தான் பார்க்க இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தென்கோடி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத ஒரு பேரிடர் பெரும் மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. அதிகபட்ச மழை அளவுகளை மட்டும் பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் 62 சென்டிமீட்டர், கோவில்பட்டியில் 47 சென்டிமீட்டர், சாத்தான்குளத்தில் 47 சென்டிமீட்டர், மணியாச்சி பகுதியில் 42 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில் 39 சென்டிமீட்டர், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்காரப்பட்டியில் 61 சென்டிமீட்டர், மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டர், ஊத்து பகுதிகளில் 50 சென்டிமீட்டர், நாலுமுக்கு பகுதிகளில் 47 சென்டிமீட்டர், பாளையங்கோட்டையில் 44 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரத்தில் 43 சென்டிமீட்டர். அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குண்டாறு பகுதிகளில் 51 சென்டிமீட்டர், செங்கோட்டையில 30 சென்டிமீட்டர், கடனா அணை பகுதிகளில் 22 சென்டிமீட்டர், ஆயக்குடியில் 21 சென்டிமீட்டர், ராமா நதி பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தின் சாத்தூரில் 20 சென்டிமீட்டர், சிவகாசி பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதியில் தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து வருகிறது. இந்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்திற்கு அதே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தென்கோடி மாவட்டங்கள்ல தொடர்ந்து அதீத மழைப்பொழிவு நீடிக்கும். டிசம்பர் 18ஆம் தேதி இரவு வரைக்கும், அதாவது அடுத்த 8 மணி நேரத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் அதீத கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 மணி வரையிலான காலகட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே பரவலாக கனமழை முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. இதுல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தேனி மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிக கனமழை முதல் அதீத கனமழையும், ஒரு சில இடங்கள்ல ஆபத்தை விளைவிக்கும் அதீத கனமழையும், அதாவது 30 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம், மணிமுத்தாறு, மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு போன்ற பகுதிகள் எல்லாம் அதீத மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர பகுதிகளில் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அடுத்த 8 மணி நேரத்திற்கு அதீத மழைப்பொழிவு நீடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதீத மழைப்பொழிவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென்காசி, தேனி, விருதுநகர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதீத எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தேவை. அதே போல பிற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல், மதுரை, விருதுநகரின் கிழக்கு பகுதி, சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், பல இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும். இந்த 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள தென்கோடி மாவட்டங்களில் நிலவக்கூடிய இந்த அதீத மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்கும். ஒட்டுமொத்தமாக 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 21ஆம் தேதி இரவு வரைக்குமே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நாளை காலை முதல் மழைப்பொழிவு இந்த தீவிரம் சற்று குறைய தொடங்கும், படிப்படியாக குறைய தொடங்கும். டெல்டா மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல தினசரி மழை டிசம்பர் 21ஆம் தேதி இரவு வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்கள்ல பாதிக்கும் மழையாக அமையாமல் வேளாண்மைக்கு ஒரு தேவையான மழைப்பொழிவாக இந்த சுற்றுலா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமான முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம். வடகோடி மாவட்டங்கள், சென்னை உட்பட வடகோடி மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை வரலாம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் தமிழகத்தின் வரலாற்றுல காணாத அளவிற்கு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அடுத்த 24 மணி நேரம், அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 மணிக்குள்ளாக திருநெல்வேலி, தென்காசி,
மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆபத்தை விளைவிக்கும் அதீத மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கு. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து வரக்கூடிய வடகிழக்கு காற்று குவிதல் அந்த தென்கோடி மாவட்டங்கள் மீது விழ தொடங்கி இருக்கு. இந்த வடகிழக்கு காற்று குவிதல் விழுவதுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இது விழும்போது மேலும் வலுவான மேக குவியல்கள், அடர் மேக குவியல்கள், மேகங்கள் வலுவிழக்காமல் ஒரே இடத்துல நின்று நீண்ட நேரம் அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதே பாத்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலான அணைகள் நிரம்பும் நிலையில இருக்கு. இந்த மழைப்பொழிவும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணைகள்ல தற்போதே நீர் திறக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்கள்ல மேலும் அணைகள் நீர் திறப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இது மேலும் தாமிரபரணி ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பாபநாசம் அணைப்பகுதிகளில் மேலும் தண்ணீர் திறக்கும் பட்சத்துல அடுத்த 2 நாட்கள் தென்கோடி மாவட்டங்கள்ல அதீத எச்சரிக்கையும் பெரும் பாதிப்பும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தருணத்துல பிற மாவட்ட மக்களும் மீடியா, அதாவது ஊடகங்கள் மற்றும் அரசு துறையிலிருந்து தென் மாவட்ட மக்களுக்கு தேவையான எச்சரிக்கையும் உதவிகளும் செய்ய வேண்டும். குறிப்பாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் அடுத்த 3 தினங்களுக்கு தங்களது பயணங்களை ஒத்திவைத்துக் கொள்வது நல்லது. பிற மாவட்டங்களில் இருந்து, தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் அடுத்த 3 தினங்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களது பயணங்களை ஒத்திவைத்துக் கொள்வது நல்லது. சபரிமலை பகுதியிலும் கேரளா மாநிலத்தின் கொல்லம், திருவனந்தபுரம், இடுக்கி போன்ற மாவட்டங்கள், கோட்டயம் போன்ற மாவட்டங்களிலும் மிக கனமழை, அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுவதனால் பிற மாவட்ட மக்கள் தென்கோடி மாவட்டங்கள் நோக்கி பயணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்கோடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம், பாபநாசம் அணையின் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வது மிகவும் நல்லது. தற்போது மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருக்கலாம். அடுத்த 8 மணி நேரத்திற்கு தூத்துக்குடி, திருநெல்வேலியின் கடலோர பகுதிகளிலையும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அதீத மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பிற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் பாதிக்கும் மழையாக அமையாமல் மழைப்பொழிவு இருக்கும். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகள் ஆங்காங்கே. தொடர்ந்து அறிக்கைகள் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தில் பகிரப்படும். தொடர்ந்து அறிக்கைகள் பெற்று பயன்பெறுங்கள். நன்றி.